என்ன காரியம் பண்றீங்க? ஒரு நல்லது நடக்க போற நேரத்துல பாதியிலே விட்டுட்டு போனா நல்லவா இருக்கும். மந்திரத்தை சொல்லி அவங்க நல்லா இருக்கணும்னு கல்யாணத்தை ஆரம்பிங்க சாமி. லட்சுமியோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன். சாமி என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மந்திரம் சொல்லலன்னா கல்யாணம் நின்னு போயிடுமா? வந்த வேலையை பாருங்க சாமி, நேரம் போயிட்டு இருக்கு. மந்திரம் சொல்லுங்க. லட்சுமியை நான் சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவளும் எனக்கு ஒரு மக மாதிரி தான். இந்த பாவத்தை என்னால பண்ண முடியாது. என்ன விட்டுருங்கோ, நான் கிளம்புறேன். சாமி குருக்கள உட்காருங்க. கல்யாணத்தை முடிச்சு கொடுக்காம நீங்க இங்க இருந்து போயிட முடியுமா என்ன? இந்த கஜேந்திரன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. அதான் சொல்றேன்ல, சீக்கிரம் தாலி எடுத்து கொடுக்கற வழியை பாருங்க. அட ஆரம்பிங்க. என்ன மன்னிச்சிடுமா லட்சுமி? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்பாள் கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் இருக்கு. அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். நல்லதே நடக்கும். போதும், ஆரம்பிங்க. மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவர்ணம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தியே. பாவண்டா லட்சுமி, அவளை விட்டுருங்க. அநியாயமா வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் ஹேதந்தாய வித்மஹே. லட்சுவை விட்டுருங்க. லட்சு பாவம். அப்படி எதுவும் செய்ய முடியாம தான், எதுவும் பண்ண முடியாம கயிறு மேல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாமா, அவ சின்ன பொண்ணு விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அவ பாவம் மாமா. டேய், நானும் அவளுக்கு அண்ணன் தான்டா. என்னமோ உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. கஜேந்திர மாமாக்கு என்னடா குறைச்சல? டேய், என்ன குறைச்சலா? மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க. டேய், இந்த கல்யாணத்துல என்னடா குறை கண்டுட்ட? அவ கஜேந்திரனை கட்டிக்கிட்டு மகாராணி மாதிரி இருப்பா. அவ இந்த ஊர் பிரசிடென்ட்டா. அவளை நல்லா வச்சுக்குவான்டா. அவளோட நல்லதுக்காக தான் நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்கோ. ஓம் குருக்கள பரமஹம்சாய வித்மஹே. மந்திரம் சொன்னதெல்லாம் போதும். சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும், தாலி எடுத்து கொடுங்க.